இதுலயுமே தளபதி தான் நம்பர் 1 அப்படின்னு நினைக்கும் போது கேட்கறக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா தாங்க இருக்கு. டாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே கட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். 2024 இந்தியாவில் இருக்கிற பிரபலங்கள்ல யார் அதிகமா டாக்ஸ் கட்டியிருக்கா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியா இருக்கு. இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருவர் வாங்குற சம்பளத்துல இருந்தும் அதாவது லாப கணக்குல இருந்தும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு டாக்ஸா கட்டணும். அதுவும் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் இவ்வளவு கோடி டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா தாங்க இருக்கு. டாக்ஸ் கட்டுறதுல முதல் இடத்துல ஷாருக் கான் இருக்காரு. கிட்டத்தட்ட 92 கோடி இந்த வருஷம் டாக்ஸ் கட்டியிருக்காரு. இரண்டாவது இடத்துல நம்ம தளபதி விஜய் தான் 80 கோடி கட்டியிருக்காரு. மூன்றாவது இடத்துல சல்மான் கான் 75 கோடியும், நான்காவது இடத்துல அமிதாப் பச்சன் 71 கோடியும் கட்டியிருக்காங்க. ஐந்தாவது இடத்துல நம்ம இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி 66 கோடி கட்டியிருக்காரு. அதே மாதிரி 6வது பிளேஸ்ல அஜய் தேவ்கன் 42 கோடியும், 7வது பிளேஸ்ல எம்எஸ் தோனி 38 கோடியும் கட்டியிருக்காங்க. 8வது இடத்துல ரன்வீர் கபூர் தான் இருக்காரு. இவர் 36 கோடி டாக்ஸ் கட்டியிருக்காரு. இதை தாண்டி ரித்திக் ரோஷனும் சச்சின் டெண்டுல்கரும் தலா 28 கோடி இந்த வருஷம் டாக்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த டாக்ஸ் டீடைல் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க.